ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. எல்லாருக்கும் நமஸ்காரம். ராமர் போர்ட்ரேட்டை பற்றி தான். அதாவது அன்பிரசிடென்டட் ரிக்வெஸ்ட், சார் இந்த படம் எங்களுக்கு வேணும் சார், அந்த படம் எங்களுக்கு வேணும் சார், அந்த பிரிண்ட் எப்போ அனுப்புறீங்க சார், அப்படின்லாம் நிறைய பேர்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் வந்தது. இன்ஃபேக்ட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து இந்த ராமர் படம் வேணும், எப்படின்னா பிரிண்டா இல்லை, அதை வரைஞ்சி ஃப்ரேம் போட்டு இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வேணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணா. தென் அஃப்கோர்ஸ் ஈவன் அதர்வைஸ் ஐ வாண்டட் டு சோர்ஸ் இட். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நான் எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அங்கே வந்து 2011 நான் அங்கே இருந்தேன். அப்போ வந்து என்னோட ஆஃபீஸ் ரூமில் வந்து இந்த படம் இருந்தது. அதுக்கப்புறம் ஐ மூவ் அவுட் அண்ட் அந்த படம் அங்கேயே தான் இருந்தது. அதுக்கப்புறம் நானும் அதை பற்றி நினச்சி பார்க்கல. இப்போ வந்து இட் வாஸ் லைக் எ டிவைன் கால், என்னப்பா என்ன மறந்து போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வாட் ஐ டிட், சாட்டர்டே அன்னைக்கு அந்த ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணேன். அங்கே அந்த ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ராஜேந்திரன் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னேன், ராஜேந்திரன் அந்த இது படம் ஒன்று இருந்தது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கே சார். அது இருக்கா இப்போ அப்படின்னா, சார் அது இருக்கும்னு நினைக்கிறேன், நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் சார் உங்களுக்கு, மண்டே அன்னைக்கு சொல்கிறேன். ஏன்னா ஐ கால் ஹிம் ஆன் சாட்டர்டே. யூ வில் நாட் பிலீவ், நேத்திக்கு முழுக்க ஐ வாஸ் ஆன் டென்டர் ஹூக்ஸ். அதாவது என்ன சொல்ல போகிறான், இருக்குன்னு சொல்ல போகிறானா இல்லையா ஒன்றுமே தெரியாது எனக்கு. ஏன்னா இன்பிட்வீன் நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டேன், அதாவது இதோட வந்து ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ அனுப்புகிறேன் அப்படின்னு, அதுலேருந்து எடுத்து தான் அனுப்பணும். ஸோ தென் நேத்திக்கு முழுக்க அவ்வளோ டைப்பு. இன்னைக்கு கார்த்தால ஒரு ஐ திங்க் 10:30 ஆர் ஸோ ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோன்னா இப்போ எபிசோடாக இருந்தால் பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொடுத்து அந்த பில்டப்லாம் கொடுக்கலாம், அதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவைப்படல. மை ஹார்ட் ஸ்டார்டட் பவுண்டிங், என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு. ஸோ ஹி சார், சார் அந்த படம் இருக்குது சார் இங்கே அப்படின்னா. அப்பா, யூ வில் நாட் பிலீவ், இப்போ சொல்லும்போது எனக்கே வந்து அப்படியே என்ன சொல்கிறது, மெய்க்கூச்செறிகிற மாதிரி இருக்குது. நோ, ஐம் ஷுர் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிற போது உங்களுக்கும் மேபி யூ ஆல்சோ கெட் தட் ஃபீலிங். ஸோ இருக்குன்னு சொன்னோன்னே அதை வந்து நான் கொண்டு வந்து தரேன் சார் அப்படின்னா. தென் வாட் ஹேப்பன்ட், அஃப்கோர்ஸ் ஒரு 3:30 4 o'clock ஹி கேம் அண்ட் கேவ் இட் டு மீ. எனக்கு வந்து அப்படியே அதாவது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஃபீலிங்னு வச்சுங்களேன். செகண்ட் திங் வாட் ஐ டிட் வாஸ், அதாவது எப்படி எல்லாம் அடுத்தடுத்து நடக்கிறதுன்னு சொன்னால், செகண்ட் திங் வாஸ், நான் வந்து இந்த படம் யார் 2006 எனக்கு பண்ணி கொடுத்தாரோ, ஐ வாண்டட் டு கெட் இன் டச் வித் ஹிம். அதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து, யூ வில் நாட் பிலீவ், அவர் பேர் வந்து ரஹீம். இஸ் அ முஸ்லீம் பர்சன், பட் கோவிலுக்கெல்லாம் போகிற எங்களோட அந்த ஷூட்டிங்லாம் அவர் வந்து ஹி ஹஸ் பார்ட்டிசிபேட்டட். ஒரு சின்ன கேரக்டர் கூட பண்ணியிருக்கார் இந்த கர்மா அந்த பிகினிங்ல அக்ரஹாரம் போர்ஷனில். ஸோ அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா அவரே நான் வந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் கான்டாக்ட் பண்ணுறேன். அவர்கிட்ட நான் சொன்னேன், கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதே, பிகாஸ் ஐ வாண்டட் டு ஷேர் திஸ் வித் யூ ஆல். ஸோ அவர்கிட்ட சொன்னோன்னே he immediately got in touch with the person who actually do this portrait, அவர் பேர் வந்து ராஜா செந்தில் அப்படின்னு 2 பிரதர்ஸ். தஞ்சை ஆர்ட்ஸ் அப்படின்னு கனகாஞ்சேரி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். அது அந்த வில்லேஜ், அதாவது திருவாரூர்ல, இது தஞ்சூர் திருவாரூர்ல he is there. So immediately he got in touch with him and he told him இந்த மாதிரி. and see the beauty of it. அந்த ராஜாங்கிறவர் என்ன எத்தனையோ படங்கள் வரைஞ்சிருக்கலாம், பட் அந்த ராஜாங்கிறவர் he remembered probably because அந்த ராமர் கையில மச்சம் அப்படிங்கிற ஒரு சின்ன யூனிக்னஸ் இருந்ததுனால, சார் ஆமாம் சார் எனக்கு தெரியும் சார் அப்படின்னா. நான் அதை வந்து அவரே வந்து வரைஞ்சு ஃப்ரேம் போட்டு இந்த மாதிரி போர்ட்ரேட்டா பண்றதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்கேன். தட் இஸ் ஒன் சைட் ஆஃப் இட். பிகாஸ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கேட்டிருக்கிறதுனால அது வந்து நான் ஐ வாண்ட் டு மேக் தட். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதை இப்போ வந்து யாருக்கெல்லாம் அந்த பிரிண்ட் வேணுமோ ஹை ரெசல்யூஷனில் நான் எல்லாருக்கும் அனுப்பிச்சி விடுறேன். அதுக்கு வந்து என்னென்னா, அந்த சைஸ் இஸ் கோயிங் டு பி பிக். ஏன்னா இது வந்து எவ்வளோ வேணாலும் சைஸுக்கு நீங்கள் வந்து என்லார்ஜ் பண்ணிக்கலாம். அதை ஈவன் 4 அடிக்கு 4 அடி பண்ணலாம், 6 அடி, ஈவன் பெரிய பேனராக கூட பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஹை ரெசல்யூஷனில் அதை நான் கொடுக்க போகிறேன். அதனால உங்களோட மை ரிக்வெஸ்ட் இஸ், உங்களோட இமெயில் ஐடியை ஷேர் பண்ணுங்க என்கிட்ட. என்னோட நம்பர் அதான் தெரியும் இல்லையா, 9840062643. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடி அனுப்பிச்சா ஐ சென்ட் இட் டு எவ்ரிபடி. எத்தனை பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து இதோட வெயிட் வந்து இட்ஸ் அபவுட் 3 kilos ஐ திங்க், அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நான், ஏன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்கும் அது. அண்ட் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பதிச்சு இதிச்சு இருந்தால் அதே மாதிரி பண்ணினது.
ஸோ எனக்கு என்ன தோணித்துன்னா இது கிடைச்ச உடனே இம்மீடியட்டா கண்டேன்ஸ் இதேங்கிற மாதிரி இம்மீடியட்டா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணித்து. அதனால தான் ஐ போஸ்டிங் திஸ் வீடியோ. அண்ட் யாருக்கெல்லாம் தேவையோ அது எல்லாருக்கும் நான் இதை அனுப்பிச்சு வைக்கிறேன். அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட்டாக எடுத்துக்கலாம். இல்லை தோஸ் ஹூ விஷ் தட் இல்லை எனக்கு எங்களுக்கு இதே மாதிரி பெயிண்ட் பண்ணி தாஞ்சூர் பெயிண்டிங்காக ஃப்ரேம் போட்டு வேணும்னா அதுக்குண்டான ஏற்பாடுகள் நான் பண்ணுறேன். பட் அது எத்தனை டைம் எடுக்கும்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் அந்த இவர்கிட்ட செந்தில்கிட்ட கேட்டிருக்கேன், நான் ராஜா அண்ட் செந்தில்கிட்ட கேட்டிருக்கேன் த்ரூ மிஸ்டர் ரஹீம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னா அதுவும் நான் உங்கள்கிட்ட பாஸ் ஆன் பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங் கர்மா அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து அதை விவரிக்க இயலாத ஒரு சந்தோஷம் இப்போ இன் அவர் ஜேர்னி. ஏன்னோ அதாவது கர்மான்னு நான் எதனால அந்த டைட்டில் வச்சேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஜஸ்ட் கர்மான்னு வச்சேன். பட் ஐ திங்க் அந்த கர்ம பலனை இப்போ நம்ம எல்லாருமே அனுபவிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஐ எம் ஷுர் தட் லார்ட் ராமா வில் ஆல்வேஸ் பி தேர் வித் அவர் ஜேர்னி. தேங்க்ஸ் அ லாட். இந்த மாதிரி ரசிகர்கள் எனக்கு கிடைச்சது நான் பண்ணின பூர்வ ஜென்ம பாக்கியம் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.